எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் ரோஸ் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த ஆஸ்பத்திரி இருந்ததே தெரியாமல் நான் வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். என் நண்பர் மூலமாக இங்கே ஒரு புது ஆஸ்பத்திரி இருக்குது, இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். வந்தவுடனே எங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருந்துச்சி. டாக்டரை கண்டக்ட் பண்ணால் மறுநாள் வாங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் வந்தான். எனக்கு ஒரு ட்ரபிள் எப்படின்னு கேட்டால் என்னுடைய பல்லு வளைஞ்சு போயிருந்தது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு வந்தான். அப்போ எனக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுத்தாங்க. ஏற்கனவே நான் சுகர் பேஷண்ட்டுனால வேறு எங்கேயும் பல்லுகள் எடுக்கிறது போகலை. இவங்க மேலே இருக்க நம்பிக்கையை வச்சு அது அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம்னு வந்தான். அவங்க அந்த பல்லை எடுக்காமலே பல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு குணமாக்கிடலாம், பல் இருந்ததுனாக்க ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் சுகர் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பல்லை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். பல்லை ரிமூவ் பண்ண பின்னால் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி பல்லுக்கெல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டாக்க வயசான காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அது மாதிரி வாயும் கொஞ்சம் இதாக இருக்கும், அது அதே சமயத்தில் பல் அடிக்கடி உதிர்வு வராது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிவுரை சொன்னாங்க. அதை பயன்படுத்தி நான் எனக்கு இருக்கிற 17 பல்லுக்குமே கவர் மாதிரி ஒரு தொப்பி மாதிரி போட்டேன். நல்லா ரொம்ப கனிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் வேணாலும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உண்மையிலே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகணுன்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். டீத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப பேருக்கு விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்குது. ஆனால் டீத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் பார்க்கணும். எங்கேயோ ஒரு சின்ன ஆஸ்பத்திரியை வச்சுக்கிட்டு அவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு காய்ச்சலுக்கு ஊசி போடுற மாதிரி பார்க்குறத விட சுத்தமாக க்ளீனாக பார்க்குறது தான் ஒரு சிறந்த வைத்தியம். அப்படி பார்க்குறதுக்கு நம்ம ரோஸ் டென்டல் வந்து மிக சிறந்த ஹாஸ்பிட்டல். டாக்டர் ரொம்ப நல்லா கனிவாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் நல்லா பொலைட்டாக பேசுகிறாங்க. இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதோட ரொம்ப நல்ல முறையில் ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேங்க்ஸ்.